இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு விஷால். என்ன பண்ற ஸ்ரீஜா? எதுக்கு உன் அப்பான்னு சொல்லி இன்னொருத்தரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துற? இவரு உன் அப்பாவே கிடையாது. நான் உன் அப்பாவை உன் வீட்டுக்கே வந்து மீட் பண்ணிருக்கேன்ல. யாரையோ கூட்டிட்டு வந்து அப்பான்னு சொல்ற? வாட் இஸ் திஸ்? ஆமா விஷால், நான் யாரையோ கூட்டிட்டு வந்துதான் என் அப்பான்னு சொல்றேன். அப்பா ஒரு சின்ன மியூசிக் கம்போசிஷன்ல லண்டன்ல இருக்காரு. ஏன் அவர்கிட்ட நீ நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லலையா? சொல்லிட்டேன், ஆனா அவர் கம்போசிங் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது, அவரால மாத்த முடியல. அத அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பா வந்துட்டாரு, நீங்க ஏன் போய் சொல்ற? இந்த நேரத்துல நான் என் அப்பா லண்டன்ல இருக்காரு, பொண்ணு கல்யாணத்துக்கு கூட வரமாட்டாருன்னு சொன்னா அத்தை என்னை பத்தி சந்தேகப்படுவாங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் நெகட்டிவா யோசிக்கிற? அத்தை மாமான்னு சொல்லி 2 பேரை வர வச்ச. இப்போ அப்பான்னு போய் சொல்லி இன்னொருத்தரை வர வைக்கிற. இப்படி பண்றதுதான் ப்ராப்ளம். எல்லாமே நமக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தான் விஷால். உனக்கு அவசரமா நிச்சயதார்த்தம் நடந்ததுனாலதான் நான் இந்தியாக்கே வந்தேன். இல்லனா என் அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் சரியா நிதானமா நடந்திருக்கும். ஏன் தப்புதான் ஸ்ரீஜா, என்னாலதான் எல்லாம். ஆனா நீ செய்யறது சரியில்லை. அத்தா மாமான்னு ஒருத்தங்களை பொய்யா அறிமுகப்படுத்தினதே தப்பு. இப்ப அப்பான்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துறது அதை விட பெரிய தப்பு. எங்க அம்மாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. நான் சொன்னது பொய்ன்னு உனக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட கூட சொல்லாம மறைச்சேன். ஆனா அந்த இசை தேவையில்லாம அதை கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அசிங்கப்படுத்தி என்னை கேவலப்படுத்திட்டா. இப்ப அப்பாவும் வர முடியாதுன்னு சொன்னா அத்தை என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த கல்யாணத்துல எனக்காக யாருமே இல்லைன்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக தான் அப்பான்னு ஒருத்தரை வர வச்ச. எனக்கு வேற வழி தெரியல. அதுக்குன்னு ஒருத்தரை போலி அப்பாவா நீ கூட்டிட்டு வந்தது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பிரச்சனை வந்தா சமாளிச்சுக்கலாம். எந்த கல்யாணத்துலதான் பிரச்சனை வரல? இத பாரு விஷால், நீ என் கழுத்துல தாலி கட்டணும், மணமேடையில உன் பக்கத்துல நான் உட்காரணும். என்னோட ஆசை அது மட்டும்தான். அது நடந்ததுக்கு அப்புறம் அத்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லா உண்மையும் சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும் ஸ்ரீஜா. அதுக்காக நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். உனக்கு பிடிக்கல பிடிக்குங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வரணும், அதுதான் எனக்கு முக்கியம்.